அனைத்திற்கும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், 24 மணி நேரங்கள், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 12 மாதங்கள், ஒரு வருடம், 10 வருடங்கள், 100 வருடங்கள், 1000 வருடங்கள், 10,000 வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள், யுகம் யுகங்கள், 10 லட்சம் வருடங்கள், 1 மில்லியன் வருடங்கள், 10 மில்லியன் வருடங்கள், 100 மில்லியன் வருடங்கள், 1000 மில்லியன் வருடங்கள், 4500 மில்லியன் வருடங்கள். 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த அண்ட சராசரம் சுருங்கி ஒரு நிலையில் இருந்ததாகவும், அந்த சுருங்கிய நிலை ஒரு பெரிய வெடிப்புக்கு உள்ளாகி, அந்த வெடித்தவுடன் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன், ஒரு பெரிய விரிவு, அந்த ஒரு விரிவு அப்படியே விரிந்து கொண்டே சென்றதாகவும் இயற்பியல் சொல்கிறது. ஆன்மீகமும் அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய இந்த அண்டம், அண்ட சராசரம், இந்த யூனிவர்ஸ் அப்படி வெடித்து வந்ததை பிக் பேங் என்று ஒரு தியரி சொல்கிறது. இதைத்தான் பிக் பேங், ஒரு பெரிய வெடிப்பு என்று, ஒரு பேர் சத்தத்தோடு ஒரு பெரிய வெடிப்புக்கு உள்ளாகி இந்த அண்டம் உருவானது என்று இயற்பியல் சொல்கிறது. அதை உண்மையிலேயே ஒரு ஆதாரபூர்வமான தேற்றத்துடன் நிரூபிக்கிறது. அது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் தேற்றத்துடன் நிரூபிக்கிறது. இந்த விஞ்ஞான கருத்தின் மூலம், இந்த ஆய்வின் முடிவின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த அண்ட சராசரம் தோன்றியது. நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த பூமி அப்பதான் அப்படியே அதை வெடிச்சு செதறும் போது வந்த ஒரு பந்து, அப்படி தீப்பற்றி எல்லா பந்துகளும் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல இந்த ஒரு பந்தும் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும், அது ஒரு நட்சத்திரம், சூரியன் என்கிற ஒரு நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்தின் காந்த இழுப்புக்குள், அட்ராக்ஷனுக்குள் விழுந்து அப்படியே சுழன்று வந்ததாகவும், அது பல மில்லியன் வருடங்கள் கழித்து அப்படியே கொஞ்சம் கூல் டவுன் ஆகி, அதற்கு பிறகு ஐஸ் கட்டியாக இருந்த அந்த நீர் எல்லாம் பல மில்லியன் வருடங்கள் எடுத்துக்கொண்டு அது நீராக மாறி, அந்த நீருக்குள் உயிர் பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. அந்த உயிரில் இருந்து ஆரம்பித்து நாம் ஏதோ இப்பொழுது வந்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே நிற்கிறோம். 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது என்று இயற்பியல் சொல்கிறது. இதை ஆன்மீகம் இன்னும் ஒருபடி மேல் போய் இன்னொரு விஷயம் அழகாக சொல்கிறது. அது என்னவென்றால், இந்த அண்டம் சுருங்குதலும் விரிதலும், விரிந்த அந்த எல்லைக்கு சென்ற பிறகு மறுபடியும் சுருங்குதலும், சுருங்கி வந்த பிறகு மறுபடியும் விரிதலும், இது மாறி மாறி ஒரு சைக்கிள் போல் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று விஞ்ஞானம் ஒரு இயற்பியலை விட ஒருபடி மேலே போய் சொல்கிறது. இந்த சுருங்கி விரிந்து மறுபடியும் சுருங்குகிற இந்த ஒரு சைக்கிள், இந்த ஒரு வட்டத்தை கல்பம், அதாவது ஒரு நொடி என்பது ஒரு நேரம் தானே, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு வருடம் என்பதெல்லாம் ஒரு நேரம் தானே, அதுபோல் இந்த கல்பம் என்பதும் ஒரு நேரம் என்று சொல்கிறது. இப்பொழுது நாம் விரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா பெருமக்களே? அந்த 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அந்த வெடித்து அந்த பூமி பந்து நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது தானே. அப்பொழுது இந்த பூமியில் என்னவெல்லாம் இருந்ததோ அதுதான் இந்த நொடி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நுட்பமாக சொன்னவுடன் இதே வார்த்தைக்கு நான் மறுபடியும் வருகிறேன். 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி எரிந்து கொண்டிருந்த பொழுது, எரிந்து கூல்டவுன் ஆகின பிறகு என்னவெல்லாம் இந்த பூமியில் இருந்ததோ அதுதான் இன்னமும் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த விஷயத்திற்கு நான் மறுபடியும் வருகிறேன். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய இந்த உடலில் அப்படியே உள்ள போனோம்னா ஒரு செல், ஓகே, ஒரு செல். இப்போ
இன்னும் ஒரு 20 வருடங்களில் 30 வருடங்களில் நான் இறந்து போகிறேன், இந்த உடல் இறந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உடலை புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள். எரித்தவுடன் அந்த ஒரு செல் எடுத்தேன்ல ஒரு சாம்பிளுக்கு, அந்த செல் என்ன ஆகும்னா ஏதோ ஒரு புழுவால் உண்ணப்படும். இந்த உடல் முழுவதும் புழுக்கு இரையாகும். எலும்பாக இருக்கட்டும், சதையாக இருக்கட்டும், ரத்தம் அனைத்தும் ஏதோ ஒரு கிருமியால் உண்ணப்படும். அடுத்த நிலை, அந்த ஒரு செல்லை உண்ட அந்த புழு அந்த செல்லை ஜீரணித்து மலமாக கழிக்கும். சரியா? அதாவது இப்பொழுது அந்த செல் இப்ப உடம்பில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இன்னும் பல வருடங்களில் அது புழுவுக்கு உணவாக மாறும். புழு மலமாக அதை கழித்து தள்ளும். அந்த மலம் மண்ணுக்குள் தான் இருக்கும். அதற்கு அருகில் ஒரு மரமோ செடியோ இருந்ததென்றால் அந்த மலம், புழு கழித்து விட்ட அந்த மலம், அது ஒரு சத்து. அந்த சத்து மரத்தால் உறிஞ்சப்படும், மரத்திற்கு உணவாகிறது. அந்த உறிஞ்சப்பட்டு மரத்திற்குள் அது ஒரு அங்கமாக போகிறது. அது பூவாக கனியாக கனிந்து ஒரு பழமாக இருக்கும் பொழுது அது வேறொரு உயிர் அந்த பழத்தை உண்கிறது. அந்த உயிர், அது ஒரு ஆடோ மாடோ வேற ஏதோ ஒரு விலங்கோ, அந்த உயிரை வேட்டையாடி இன்னொரு மனிதன் அதை உண்கிறான் என்று இந்த ஒரு செல், என் உடலில் இருக்கும் ஒரு செல் வேறொரு பரிமாணமாக மாறி சென்று கொண்டேதான் இருக்குமே தவிர அந்த செல்லுக்கு ஒரு அழிவு என்பது கிடையாது. இப்போ நான் இதை ஒரு எதிர்கால நீட்டலாகத்தான் நான் உங்களுக்கு ஒரு கற்பனையில் சொன்னேன். இதை கடந்த காலத்திற்கு சென்று பார்ப்போமா? இதோ என் உடலுக்குள் வந்து சேர்ந்தது இந்த ஒரு செல். இந்த செல் எப்படி வந்து சேர்ந்தது என்று பார்த்தால் கூட பின்னோக்கி சென்றால் இது என் அம்மாவின் வயிற்றுக்குள் இருந்திருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. என் அம்மாவின் வயிற்றுக்குள் 2 செல்கள் தான் இருந்திருக்க முடியும். அந்த செல் தான் வளர்ந்து 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 இப்படி வந்திருக்க முடியும். லட்சக்கணக்கான செல்கள் என் உடலில் இருக்கின்றன. என் உடலில் இருக்கின்ற இந்த லட்சக்கணக்கான செல்களும் என் அம்மா உண்ட உணவு, நான் உண்ட உணவு, என் அப்பா உண்ட உணவு, இதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப என் அம்மா, அப்பா, நான் உண்ட உணவெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த செடி கொடிகள், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு உணவு. அந்த இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அது பின்னோக்கி செல்ல 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 அதுவும் அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், நம்முடைய உடல் இருக்கிறது தானே, இது என் முன் இருக்கிற கேமரா இருக்கிறது தானே, இந்த வீடு, இந்த வீட்டுக்குள் இருக்கிற செங்கல் எல்லாமே, இதோ என் பின்னால் இருக்கும் இந்த மர பீரோ எல்லாமே இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நிலையாக கடந்து வந்து கடந்து வந்து கடந்து வந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம். நாளைக்கு வேறு ஒரு நிலையில் மாறுவோம். இப்படி ஒரு சைக்கிளாக நாம் சென்று கொண்டே தான் இருக்கிறோமே தவிர நமக்கும் நம் உடலில் இருக்கும் செல்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருட்களுக்கும் அழிவு என்பது கிடையாது என்பதை நான் சொல்வதற்காகத்தான் இவ்வளவு நுட்பமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா பெருமக்களே? உங்களிடம் ஒரு துளி தண்ணீரை கொடுத்து, ஒரு சொட்டு, ஒரு துளி தண்ணீரை கொடுத்து இதை அழித்து விடுங்கள் என்று சொல்கிறேன் என்றால் அது உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் இல்லை, உங்களால் முடியவே முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு துளி தண்ணீரை நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒன்று அதை ஆவியாக்குவீர்கள், அல்லது அதை ஐஸ் கட்டியாக்குவீர்கள். வேற என்ன செய்வீர்கள்? அல்லது அந்த தண்ணீரை வேற ஏதாவது கலந்து என்னென்னமோ வேணாலும் செய்வீர்களே தவிர அந்த ஒரு துளி தண்ணீரை உங்களால் அழித்து விட முடியாது. பெருமக்களே, இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஆட்டம், மாலிக்யூல் எல்லாமே அழிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் எனும் பொழுது 4500 வருடத்திற்கு அந்த நான் சொன்ன அந்த வாக்கியத்திற்கு வருகிறேன். 4500 வருடங்களுக்கு முன்பு அந்த பிக் பேங் நிகழ்ந்து அந்த பூமி பந்து எரிந்து அடங்கிய பொழுது என்ன படைக்கப்பட்டதோ, படைக்கப்பட்டதே. அதில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நம்மால் படைக்க முடியாது. ஒரு சின்ன விஷயத்தையும் நம்மால் எடுத்து விடவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற ஒரு செல்ல வேணும்னா வந்துட்டு இந்த பூமிக்கு வெளியில போய் ஸ்பேஸ்ல வேணா போடலாமே தவிர நம்மளுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் உடஞ்ச வச்சுக்குனுரா வந்து ஸ்பேஸ்லயே கிடக்குது. அந்த மாதிரி தான் போடலாமே தவிர ஒரு ஆட்டமை கூட நம்மளால அழித்து விட முடியாது. படைக்கப்பட்டது அவ்வளவுதான். நாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், ஐன்ஸ்டீன் இதை கண்டுபிடித்தார் அல்லது நியூட்டன் இதை கண்டுபிடித்தார் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொள்கிறோம் தானே. அதெல்லாம் என்ன தெரியுமா?
இங்க இருக்கிற பொருள், இந்த பூமியில் இருக்கிற ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் எடுத்து வேறு மாதிரி பிசைந்து வேறு என்னென்ன வெள்ளமோ நாம் சிந்தித்து மூன்றாவதாக வேறொரு பொருளாக கொண்டு வருகிறோமே தவிர எதுவுமே புதிதாக நாம் படைத்தது கிடையாது. ஒரு குழந்தையை ஒரு தகப்பனாரும் தாயாரும் பெறுவது கூட அவருடைய ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் பிசைந்து கொண்டு வந்த ஒரு விஷயம்தானே தவிர இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களைத்தான் நாம் மாறி மாறி பயன்படுத்தி அதையெல்லாம் கண்டுபிடித்தவை நான் கண்டுபிடித்தது என்ற காப்பிரைட்டும் பேட்டன்ட்டும் செய்து கொள்கிறோமே தவிர நாம எதுவுமே கண்டுபிடித்தது கிடையாது. எல்லாமே 4500 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு படைக்கப்பட்டது. அது இன்னும் அழிக்கப்படவில்லை. ஒரு ஆட்டம் கூட அழிக்கப்படவில்லை. ஒரு ஆட்டம் கூட புதிதாக படைக்கப்படவில்லை. எது புதிதாக படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? இது இப்போ இந்த டாபிக் தேவையில்லாதது, பட் எனவே இப்போ வந்துருச்சு, நான் சொல்றேன். ஒரு தாயும் தந்தையும் புணர்ந்த பிறகு இவருடைய ஒரு விந்துவும் அம்மாவுடைய ஒரு கருமுட்டையும் சேருவது வரைக்கும் தான் அந்த தாய்க்கும் தகப்பனாருக்கும் உள்ள கடமை. அவ்வளவுதான். அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். இது ஒரு பொருள், அது ஒரு பொருள், அவ்வளவுதான். அந்த பொருள் பின்னாடி 2 செல்லாக 4 செல்லாக 100 செல்களாக உருவாகி ஒரு குழந்தையாக பிண்டமாக வருகிறது. இந்த பிண்டம் கூட இந்த உலகத்தில் இருந்ததுதான். எது இந்த உலகத்தில் இல்லாமல் வருகிறது தெரியுமா? அந்த 2 செல்களும் ஒன்றாக சேர்ந்த பிறகு அதற்குள் உயிர் என்ற ஒரு சூட்சுமம் வருகிறது தானே. அது நம் கையில் கிடையாது. அது எங்கிருந்தோ வருகிறது. அந்த ஒரு உயிர் அது தாய் கொடுத்ததும் கிடையாது, தகப்பனார் கொடுத்ததும் கிடையாது. தாய் கொடுத்தது கருமுட்டை தான், தகப்பனார் கொடுத்தது விந்து தான். அது இரண்டும் இணைந்த பிறகு வேறொன்று வருகிறது. அது இந்த பூமியில் இல்லாதது, அது இந்த அண்ட சராசரத்தில் இல்லாதது, அது எங்கிருந்தோ வருகிறது. அது உயிர். அந்த உயிர் அந்த 2 செல்களுக்கும் சேர்ந்த பிறகு குழந்தையாக உருவாகி, இதோ நான் உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன், நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அந்த ஒரு உயிர் அது கடவுள் கொடுத்தது. நம்மால் கொடுக்கவே முடியாது. நம்மால் நிச்சயமாக எந்த ஒரு உயிரையும் படைக்க முடியாது என்பது மனித குலத்திற்கு தெரியும். நான் சொல்வது புதிதானது அல்ல. நான் இதையெல்லாம் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கண்ணா, சாப்பிடுற சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதப்பா என்று ஒவ்வொரு தாயும் டைனிங் டேபிள்ல குழந்தைகளுக்கு சொல்லாத வீடுகள் கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் தாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களோட மகனுக்கு, சின்ன குழந்தையோ பெரிய பையனோ, சாப்பிடுற சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதடா, விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பாடை இங்க அரிசி கொண்டுட்டு வரா, நீ சாப்பாடெல்லாம் சிந்துற, பாதி மிச்சம் வைக்கிற, இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ற, கொஞ்சம் எல்லா சாப்பாடையும் சாப்பிடு என்று நாம் ஒரு தத்துவத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல கருத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. நாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம உட்கார்ந்து பார்த்தோம்னா அந்த சுவர்களில் ஒட்டி இருப்பார்கள். பக்கத்தில் சுவாமி விவேகானந்தரின் படத்தையும் போட்டு ஒட்டி இருப்பார்கள். நீங்கள் வீணாக்கும் உணவு வேறொரு ஏழைக்கு பசிக்கு தேவைப்படுகிற ஒரு உணவாக இருக்கும், வீணாக்காதீர்கள் என்றெல்லாம் போட்டிருப்பார்கள். எனக்கு அதை பார்க்கும் பொழுது சிந்தனை வேறு ஒரு விதத்தில் செல்கிறது. இது ஒரு நல்ல எண்ணத்தோடு சமுதாயத்திற்கு மனிதர்கள் தருகிற ஒரு கொள்கையாக எனக்கு பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எனக்கு ஒரு மாற்று கருத்து வருகிறது. பாருங்கள் பெருமக்களே, நாம் மனிதன் 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 என்று மனிதனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எதிரியாக இருந்தாலும் என் இனம், அந்த கடைக்காரன் இல்லை என்றால் நான் மளிகை பொருட்கள் எப்படி வாங்குவேன், இந்த அம்மா இல்லை என்றால் நான் இந்த காய்கறி எல்லாம் எப்படி வாங்குவேன், அந்த விவசாயி இல்லை என்றால் எனக்கு எப்படி உணவு வரும் என்று நம் இனம் சண்டை போட்டுக் கொண்டாலுமே, நமக்குள் சண்டை போட்டுக் கொண்டாலும் மதக்கலவரம் அது இதுன்னு சண்டை போட்டுக் கொண்டாலுமே நாம் உதவுவது எல்லாமே, நாம் சிந்திப்பது எல்லாமே மனிதன் 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 என்ற மனித வட்டத்திற்குள்ளேயே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர
வேறு இனங்களை நாம் பார்க்கிறோமா? ஆன்மீகவாதி பார்க்க முடியும், விஞ்ஞானியால் பார்க்க முடியாது, ஒரு சராசரி மனிதனால் பார்க்க முடியாது, இன்னும் சொல்ல போனால் கீழ் நிலையில் இருக்கும் உலகியல் சார்ந்த மனிதனால் பார்க்க முடியாது. உலகியல் சார்ந்த மனிதன் மிகவும் சுயநலவாதி. என்னை கேட்டால் மனிதன் என்கிற இனமே ஒரு சுயநலவாத இனம். மற்ற இனங்களை விட, மற்ற விலங்குகள், பறவைகள், புழுக்களை விட மனிதன் என்கிற இனத்திற்கு மூளையையும் சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவும் திறனையும் கடவுள் கொடுத்தார் தெரியுமா? அது ஒரு பெரிய சாபக்கேடு என்றுதான் எனக்கு படுகிறது. அதன் மூலம் அவன் சுயநலவாதியாகி போனான். மனிதன் மனிதன் மனிதன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இனம், தன்னுடைய கம்யூனிட்டி என்று அவ்வளவு சுயநல வட்டத்திற்குள்ளேயே இருக்கிறான். வேறு இனத்தை பற்றி நாம் என்ன யோசிக்கிறோம்? எந்த இனங்களை பற்றி நாம் யோசிக்கிறோம் என்று சொல்லட்டுமா? நாயை பற்றி யோசிக்கிறோம். நாய்க்கு ஒரு லேபிள் கொடுத்து விட்டோம், மனிதனின் நண்பன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏன்? நான் யோசிக்கிறேன், ஒரு பன்றியை கூப்பிட்டு இது மனிதனின் நண்பன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்ல முடியவில்லை. ஒரு கழுதையை கூப்பிட்டு மனிதனின் நண்பன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் கழுதையை கூட நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், ஏனென்றால் அது பொதி சுமைக்கிறது. பன்றியை கூட ஓரளவு சொல்வதற்கு உங்களுக்கு மனம் வரும், ஏனென்றால் அது உங்களுக்கு கறி கொடுக்கிறது. இன்னும் எத்தனையோ விலங்குகளை சொல்லலாம். நீங்கள் நாயை தேர்ந்தெடுக்கிறீர்கள், ஏனென்றால் நாய் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறது. அதனால் தான் நாயை மனிதனின் நண்பன் என்று நாம் அந்த டேக் வைத்துக் கொள்கிறோம். மனிதன் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி. இந்த உணவை வீணாக்காதே என்று சொல்கிற அந்த கருத்து கூட சுயநலத்தின் உச்சபட்சம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் விவசாயி உருவாக்கிய அவனுடைய உழைப்பு என்று நாம் சொல்கிறோம். அப்படி சென்டிமெண்ட்ல நம்ம அட்டாக் பண்ணிடுறோம். இல்லை என்றால் வேறொரு ஏழை இதே உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறான், இந்த உணவு இல்லாமல் அவன் வாடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறோம். மறுபடியும் சென்டிமெண்ட். நான் சொல்றது ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா மனத்தனமா பேசுறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நான் எனக்குள் தோன்றுகிற ஒரு உண்மையை அப்படியே உங்களுக்குள் நான் கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, எந்த ஒரு விவசாயியும் தான் உழைத்த அந்த உற்பத்தியை பணமாக்காமல் இன்னொருவரிடம் தருவது கிடையாது என்பது என்னுடைய தர்க்க ரீதியான ஒரு கருத்து. அதை வாங்கிய வியாபாரி அதையும் பணமாக்காமல் இன்னொருவரிடம் கடத்தி இருக்க முடியாது என்பதும் உண்மை, வணிக ரீதியான ஒரு உண்மை. அந்த விவசாயி முதல் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்த அந்த உணவு இந்த இடைப்பட்ட விஷயத்தில், இந்த இடைப்பட்ட மாற்றுதலில் கண்டிப்பாக வணிக ரீதியாக அது கொடுக்கப்பட்டதான் நீங்கள் கடையில் போய் 100 ரூபாவோ 150 ரூபாவோ வாங்கி இருப்பீர்கள். அந்த பணம் விவசாயி சென்று சேர்ந்து விட்டது எனும் பொழுது விவசாயியின் உழைப்பை யாரும் வீணடிக்கவில்லை, அவ்வளவுதான். இன்னொரு மனிதனுக்கு உணவு, அவன் பட்டினியால் இருக்கிறான், அவருக்கு கொடுக்காமல் நீ கொடுக்கிறோம், நீ வீணடிக்கிறாயே என்று சொல்வது எனக்கு மறுபடியும் மனித இனத்திற்கான ஒரு அட்ராக்ஷன், அவன் மீது இருக்கும் பாசமாகத்தான் படுகிறதே தவிர. பெருமக்களை, நான் ஒன்று சொல்லட்டுமா? எவ்வளவு உயிரினங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றன, எவ்வளவு சின்ன சின்ன பூச்சிகளும் எறும்புகளும் உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றன. நமக்கு பாருங்கள், கொடுத்தால் மனிதனுக்குத்தான். இங்கே இருக்கும் பூச்சிகள், நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துவிட்டுத்தான் இந்த விஷயத்திற்குள் நான் வருகிறேன். இந்த உலகத்தில் எதையும் படைக்கவும் முடியாது, எதையும் அழிக்கவும் முடியாது. மன்னிக்கவும், நீங்கள் சிந்துகிற ஒரு பருக்கை சோற்றை கூட உங்களால் அழித்து விட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு பருக்கை சோறு ஒரு புழுவுக்கோ ஒரு எறும்புக்கோ அல்லது வேறு சில நுண்ணுயிர்களுக்கோ உணவாகி போகிறது எனும் பொழுது நாம் மனிதன் 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 மனிதனுக்கு இது சேரவில்லை, பட்டினியால் ஒரு மனிதன் கிடைக்கிறான் என்று சொல்வது நம் இனம் என்கிற ஒரு சுயநலத்திற்குள்ளேயே நாம் விழுந்திருக்கிறோமோ என்கிற பார்வை எனக்கு தோன்றுகிறது. எனவே பெருமக்களை, உணவை வீணடிக்காதீர்கள் என்பது கூட என்னை பொறுத்த வகையில் ஒரு அஞ்ஞானம் என்றுதான் தோன்றுகிறது, ஒரு அறியாமை என்றுதான் தோன்றுகிறது. மனித இனம், நம் இனம் என்கிற ஒரு சுயநலம் தான் அது போலதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால், பெருமக்களே, இளைஞர்களே, உணவை வீணடியுங்கள், அது நல்லது. ஏனென்றால் எந்த ஒரு உணவையும் நம்மால் அழித்து விட முடியாது, எந்த ஒரு உணவும் வீணடிக்கப்பட முடியாது. உங்களால் வீணடிக்கப்பட முடியாது. ஒரு சொட்டு தண்ணீரை கூட உங்களால் அழிக்க முடியாது எனும் பொழுது, நீங்கள் சிந்துகிற உணவாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு கை மீதம் வைக்கிற உணவாக இருக்கட்டும், அதை உங்களால் அழித்து விட முடியாது. அது ஏதோ ஒரு நுண்ணுயிருக்காவது உணவாகத்தான் சென்று சேரும் எனும் பொழுது
உணவை வீணடியுங்கள். இப்போ உணவை வீணடியுங்கள் என்று நான் சொல்லி வந்துவிட்டேன் கன்க்ளூஷனுக்கு. இப்போ இதை நம் தமிழர்கள் எவ்வளவு அழகாக பாகுபடுத்தி இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இந்த ஒரு வாய் என்னால சாப்பிட முடியல அப்படின்னும் பொழுது அதை கொண்டு போய் குப்பையில கொட்டேன் தெரியுமா? அந்த ஒரு மனநிலை, அந்த குப்பையில கொட்டுறது எப்படியோ ஒரு உயிரினத்திற்கு வந்துட்டு அது சாப்பாடாக அமைந்து போகும் கண்டிப்பாக. அந்த ஒரு மனநிலையை விட நீ பசியோடு வாழை இலையில் பதார்த்தங்கள் படைக்கப்பட்ட பிறகு நீ பசியோடு இருக்கும் பொழுது கூட அந்த சாப்பாட்டை பிசைந்து கடைசி உன்னால் முடியாத பொழுது நீ கழித்து விடுவதை விட நீ பசியோடு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு படியை எடுத்து அந்த ஒரு பிடி அரிசியை சாப்பாட்டை அப்படியே ஒரு ஓரமாக வைத்து விட்டு பிறகு எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு அந்த இலையோடு போய் குப்பையில் போட்டால் அது ஒரு எக்கச்சக்கமான உயிர்களுக்கு உணவாகி போகிறது என்பதை சொல்லிக் கொடுத்த மரபு நம் இந்திய மரபு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, இந்த இரண்டையும் நான் பார்க்கிறேன். இங்க பாருங்க, நீங்க கழிச்சு போட்டாலும் பரவாயில்ல, இல்ல சாப்பிடுறதுக்கு முன்பு போட்டாலும் பரவாயில்ல, அதை உண்கிற எறும்புக்கு பாரு அவன் கழிச்சு போட்டுட்டான் என்ற உணர்வோ, ஆஹா மரியாதையாக எனக்கு எடுத்து வைத்து விட்டான், ஆக எனக்கு இது மரியாதையாக கிடைத்த பதார்த்தம் என்றோ எந்த ஒரு உயிரினத்திற்கும் தெரியாது. அதை புரிந்து கொள்கிற விஷயம்லாம் கிடையாது. அதற்கு அது உணவு, அது ஒரு பெரிய கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அது சாப்பிடும். நீங்க முடியல அப்படின்னு நீங்க கழிச்சு போட்டாலும் பரவாயில்ல, முன்பு மரியாதையாக அதை எடுத்து வைத்தாலும் பரவாயில்ல, உயிருக்கு அது ஒரு உணவு, அவ்வளவுதான். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், நம்முடைய இந்த ஆன்மாவின் புனிதத்தன்மை கருதி இந்த முற்பகுதியில் செய்வது ஆன்மாவுக்கு புனிதமான சாமாக அமைந்து போகிறது. பிற்பகுதியில் கழித்து விடுவது என்பது எனக்கு அது வேண்டாம், என்னமோ யாரோ சாப்பிட்டு தொலையட்டும் அந்த எண்ணம் கூட கிடையாது. அதுக்கு எனக்கு அது வேண்டாம் என்னும் பொழுது அது 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 ஆன்மாவிற்கு ஒரு அழுக்காகத்தான் படுகிறது என்பதால் சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்சம் பிசைந்து ஒருபடி வைத்து விட்டு அந்த உணவை வீணடியுங்கள். நாம் உண்ணும் உணவு மனிதனுக்குத்தான் சென்று சேர வேண்டும் என்பது அல்ல. உங்களால் எந்த ஒரு உணவையும் வீணடிக்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் அணுவையும் கூட உங்களால் வீணடிக்க முடியாது எனும் பொழுது கொஞ்சம் உணவை குப்பையில் தான் போடுவோமே, வேறு ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிட்டு செல்லட்டுமே என்கிற மனநிலைக்கு வரும் பொழுது ஆன்மீகத்தில் நீங்கள் வேறொரு படிக்கு செல்கிறீர்கள் என்பதை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த அண்ட சராசரம் தொடங்கியது முதல் எது படைக்கப்பட்டதோ அது படைக்கப்பட்டது. நம்மால் எதையும் படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒருவருக்கு உணவை கூட நம்மால் வீணடிக்க முடியாது எனும் பொழுது உணவை வீணடியுங்கள். சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு படி எடுத்து வைத்து அதற்கு பிறகு சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு படியை வீணடியுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த உரையில் இன்னும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி.